ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரை கிளாஸ் வந்து வரகரிசி, அரை கிளாஸ் குதிரைவள்ளி அரிசி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உளுந்து, அரை கிளாஸ் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து இட்லி அரிசி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லா அலசிக்கோங்க. அலசி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அதையும் இதோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அலசி வச்சுருங்க. அலசி ஊற வச்சிடலாம். ஒரு 5-6 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். ஊறினதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 1 ஹவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்ததை இதில் ஹாஃப் வந்து நான் தோசைக்காகவும் ஹாஃப் வந்து பணியாரத்துக்காகவும் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பணியாரம் சுடுறதுல வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ வெல்லம் சேர்க்கணுன்னு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்மளோட பணியார கல்லில் வந்து போட்டு எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான நவதானிய பணியாரம் வந்து கிடச்சிரும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.